நம்ம வீட்டில் இருக்க குறுமிளகு கலப்படமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டெஸ்ட் இருக்குங்க. அதில் முதல் டெஸ்ட், ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்க குறுமிளகை அதில் போட்டிங்க அப்படின்னா, நல்ல குறுமிளகா இருந்துச்சுன்னா வெயிட் தாங்காமல் கீழே போய் செட்டில் ஆயிடுங்க. இதே பப்பாயா விதையோ இல்லை வேற ஏதாவது விதை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விதை எல்லாமே மேலே மிதங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டெஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகணுங்க. நம்ம இதை போட்டு வச்சுட்டு தனியாக வச்சுருவோம். ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ரெண்டாவது டெஸ்ட், ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட கட்டை விரலில் டேபிள் மேலே வச்சு கையை வச்சு நசுக்கி பாருங்க. அப்படி அமுத்தும் போது உங்களோட பெப்பர் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது மிக்ஸுங்க. உடையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் பெப்பருங்க. மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெப்பரை ஸ்மெல் பண்ணும்போதுலேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்மெல்லில் மண்ணெண்ணெய் ஃப்ளேவர் இல்லை எண்ணெய் ஃப்ளேவர் கண்டிப்பாக வருங்க. அப்படின்னா எண்ணெய் தடவி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி எந்த ஸ்மெல்லுமே வரலை, காட்டாக இருக்குது, நல்லா ஸ்மெல் பண்ணும்போதுலேயே ஒரு பெப்பரோட ஸ்மெல் உள்ளே இழுக்குது அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் பெப்பருங்க. ரெண்டாவது, இங்கே சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் பெப்பரில். இதே ஃபேக்கான பெப்பராக இருந்துச்சுன்னா காரத்தன்மை இருக்கவே இருக்காது. நம்ம சாப்பிடும் போதில் ஒரு ஃப்ளேவரே இருக்காது. நம்ம வீட்டு சமையலுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அதில் நமக்கு எந்த யூஸுமே இருக்காதுங்க. அதனால் மக்களே, நீங்கள் பெப்பர் வாங்கும் போதில் ஒரு டைம் 2 டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. தேங்க்யூ. நான் இந்த வீடியோ எண்டில் பெப்பர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அது எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே எல்லாமே செட்டில் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரிஜினல் பெப்பராக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்குங்க. தேங்க்யூ.